ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி வெஜ் புலாவ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசி 1.5 கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா, 1/2 கப் தேங்காய் பால் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி எல்லாத்தையும் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்கணும் பிரியாணி அளவுக்குன்னு தேவையில்லை. லைட்டாக வதங்கணுன்னு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதில் எந்த ஸ்பைசஸுமே சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகா காரம்தான். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணுன்னா இன்னும் பச்சை மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. காய்கறி நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியவும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி இது தாங்க அளவு. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 3 விசில் விட்டு இதை எடுங்க. ரெடி ஆயிரும். பாருங்கள், 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. ரொம்ப மைல்டான ஒரு ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.